ஈக்கள் தங்கள் கால்களால் சர்க்கரையை கண்டுபிடிக்கின்றன. அவை மனித நாக்கை விட 10 மில்லியன் மடங்கு அதிக உணர்திறன் கொண்டவை. உண்ணிகள் ஒரு அரிசி தானிய அளவு முதல் ஒரு பளிங்கு அளவு வரை வளரும். ஒரு பவுண்டு பட்டு உற்பத்தி செய்ய தோராயமாக 2000 பட்டுப்புழு கொக்கூன்கள் தேவைப்படுகின்றன. உணவை சேகரிக்கும் போது ஒரு தேனீ ஒரு நாளில் 60 மைல்கள் வரை பறக்கும். எறும்புகள் தங்கள் எடையை விட 50 மடங்குக்கு மேல் தூக்கி சுமக்க முடியும். ஒரு அவுன்ஸ் எடைக்கு சுமார் 100 மோனார்க் பட்டாம்பூச்சிகள் தேவைப்படும். ஆஸ்திரேலியாவில் மில்லியன் கணக்கான கால்நடைகளின் எச்சங்கள் நிலத்தை அழிக்கத் தொடங்கிய போது பிரச்சனையை குறைக்க சாணவண்டுகள் இறக்குமதி செய்யப்பட்டன. ஒரு குறிப்பிட்ட கரையான் இனத்தின் ராணி ஒரு நாளைக்கு 40,000 முட்டைகளை இடும். தேனீக்கள் ஒரு பவுண்டு தேன் உற்பத்திக்கு போதுமான தேன் சேகரிக்க சுமார் 10 மில்லியன் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். பூச்சிகள் சுமார் 350 மில்லியன் ஆண்டுகளாகவும் மனிதர்கள் 3 லட்சம் ஆண்டுகளாகவும் பூமியில் உள்ளனர். குளிர்கால மாதங்களின் குளிரை தக்க வைக்க பல பூச்சிகள் தங்கள் உடலின் நீரை கிளிசரால் என்ற வேதிப்பொருளுடன் மாற்றுகின்றன. இது வெப்பநிலைக்கு எதிராக ஆன்டிஃபிரீஸாக செயல்படுகிறது. உலகில் பறவை இனங்கள் 9,000 இருப்பதைப் போல கிட்டத்தட்ட 8,800 வகையான எறும்புகள் உள்ளன. ஆண் பட்டு அந்து பூச்சியானது ஒரு கன சென்டிமீட்டர் காற்றில் உள்ள 25 குவிண்டில்லியன் மூலக்கூறுகளில் சில 100 மூலக்கூறுகள் என்ற விகிதத்தில் காற்றில் உள்ள பெண் பட்டு அந்து பூச்சிகளின் இரசாயனங்களை வாசனை செய்வதாக மதிப்பிடப்பட்டுள்ளது.